ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போறோம். முட்டை குழம்பும் சாப்பாடும் ரசமும் பண்ண போறோம். முட்டை பார்த்தீங்கன்னா 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். எப்பயும் போல அரிசி நம்ம ஊற வச்சிருக்கேன். இதில் இந்த படியில் ஒரு படி ஊற வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரமாகவே ஊறிக்கிட்டு இருக்கு. முட்டையும் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ முட்டை குழம்பும் ரசமும் சாதமும் தான் வைக்க போகிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அரிசி வந்து ஊற வச்சு சாதம் வச்சா நல்லா சாஃப்டாகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமே கூட சாப்பாடு வந்து உதிரியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். அரிசியும் ஊறிட்டு இருக்கு, முட்டையும் வேக வச்சாச்சு. இப்போ வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு முட்டை குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு வந்து நம்ம வறுத்து அரைச்சி தான் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தில் வெட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு வறுத்துட்டு தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் வெட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வந்து வெங்காயத்தையே வெட்டி எடுத்துட்டேன். அதே போல் 2 தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் முட்டை 4 உரித்து எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தாளித்து விடுறதுக்கு முன்னாடி மசாலா வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். இப்போ மசால் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ மசால் வறுத்தரலாம். இப்போ வந்து தேங்காய் ஒரு 6-7 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியான தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வறுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் போகட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம மல்லி சேர்த்துடலாம். 1 2 3 இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லி. காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்போ இதை வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு இதில் எண்ணெய் ஊற்றணும்னா ஊற்றிக்கலாம். அதே போல் சின்ன ஜீரகம் இதெல்லாம் சேர்க்க தேவை. மிளகு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். இதில் வந்து ஜீரகம்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. இது மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அதே போல் எண்ணெய் ஊற்றி வறுக்காது அது உங்கள் விருப்பம். நான் எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்கல, சும்மாவே தான் வறுத்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். மசால் பாருங்கள் வறுத்தாச்சு. இதை ஆறட்டும். அது உள்ளேயும் நம்ம குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி இந்த கடாய் பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கடாயை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதை செரின்ஸ் கிச்சன்லேயும் நிறைய வீடியோவில் கேட்டிருந்தீங்க. அதுலேயும் கேட்டிருந்தாங்க. நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனல்லையும் கேட்டிருந்தீங்க. இந்த கடாய் வந்து 1590 ரூபாயா இவ்வளோ. இது 1500லேருந்து 600க்குள்ளே தான், ஞாபகம் இல்லை. ஆனால் 1600க்குள்ளே தான் இருக்கும். ஃபியூச்சராக ஹாக்கின்ஸ் கம்பெனி. குழம்புலாம் செய்கிறதுக்கு நல்லா கலர் வந்து நல்லா தெரியும் அப்படின்றது தான் கருப்பு கலரில் வாங்கினேன். நம்ம எந்த ஸ்பூன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மரக்கரண்டி இல்லை நம்ம வீட்டில் இருக்க மெட்டல் கரண்டி இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கோட்டிங்லாம் எதுவும் போகாதாமா. இது நான்ஸ்டிக் கிடையாது, ஹார்ட் அனாலிஸ்டா அப்படின்னு ஒன்று. லிட்டர் கணக்கில்னு பார்த்தீங்களா, இது வந்து 4 லிட்டர் தாராளமாக. இது வந்து 1 கிலோ வரைக்கும் செய்யலான்னு சொல்லிட்டு கடையில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து வீட்டில் செய்கிறது வந்து ஒரு 1/2 கிலோ தான் இதில் தாராளமாக செய்ய முடியும். ஒரு சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து இதில் தாராளமாக பண்ணலாம். 1 கிலோ செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு கிண்டுறதுக்கு வதக்கி விட்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 1/2 கிலோ செஞ்சிங்கன்னா ரொம்ப தாராளமாக இருக்கும். அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் வறுவல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது. இது வந்து கம்பெனிக்கு விளம்பரம் கிடையாது, நான் செஞ்ச ஒப்பீனியனில் உங்களுக்கு சொல்கிறேன். போன வீடியோ நம்ம வாழைக்காய் வறுவல் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே போல் பருப்பு உருண்டை குழம்பு நம்ம செரின்ஸ் கிச்சனில் போட்டிருந்தோம். அதுலேயும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்த வீடியோ நம்ம செரின்ஸ் கிச்சனில் போடுறப்ப இந்த கடாயை பற்றி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்றதுக்காக இதை சொல்லிட்டேன். இப்போ இதில் குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை 2. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம மசால் வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசாலும் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நீங்கள் குழம்பு வந்து எப்படி இவ்வளோ கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா, அதனால நான் என்ன எப்படி பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அந்த பவுடர் வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். காரத்துக்காகலாம் கிடையாது. இந்த பவுடரில் அந்தளவுக்கு காரம் இருக்காது, கம்மியான காரம் தான் இருக்கும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதான். வதக்கினதுக்கப்புறமா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சம் இதை கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நம்ம குழம்புல முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சூப்பராக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டதுமே பாருங்கள் எவ்வளோ கலராக மாறி இருக்குது பாருங்கள். அடுத்து இதில் நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. கீறிட்டு சேர்த்துக்கோங்க. முட்டையை போட்டு ஒரு கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இருங்க, உப்பு சேர்த்துலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. குழம்பு தாளிச்சதுக்கப்புறம் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டிங்கன்னா நீங்கள் குழம்பு வச்சு லாஸ்ட்டாக இறக்குறப்ப பார்க்குறப்பவே நமக்கு ஆசையை தூண்டும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம ரசத்துக்கு சாப்பாடு அந்த அடுப்பில் வச்சு விட்டுட்டு ரசத்துக்கும் நம்ம அரைச்சிட்டோம்னா கரெக்டாகிடும். இப்போ இது 4 நிமிஷம் ஆச்சுன்னா இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு நம்ம ரசம் தாளித்து விடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ சாப்பாடை வச்சு விட்டுறலாம். அரிசியை கழுவியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு. சாப்பாடு வச்சு விட்டாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். குழம்பு ரெடியாக இருக்குள்ள நம்ம ரசத்துக்கு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரசத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது போல் ஒரு 5-6 பூண்டுப்பல், இதையே தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம புளி கரைச்சிக்கலாம். புளியும் தக்காளியும் பச்சையாகவே கரைச்சிக்கலாம். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் நம்ம சேனலில் ரசமெல்லாம் போட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. பழைய வீட்டில் இருக்கிறப்ப ரசம், சோறு, குழம்பு அப்படின்னு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால என்னென்னு தெரியல, நம்ம சேனலில் யாருமே வியூ அதிகமாக பண்ணுறதே இல்லை, யாருமே அதிகமாக பார்க்க மாட்டேறீங்க. நான் எல்லாருமேலே கோபமாகவே இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன், சரி அதை கொஞ்சம் இப்போ பார்க்கலாம், கொஞ்சம் ஃபேமிலி குரூப்பில் எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருப்போம். நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குரூப்பில் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ரெசிபியை நான் உங்கள் பேர் சொல்லி சொல்கிறப்போ அவங்களாம் பார்க்குறப்போ அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நம்ம சேனலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. நீங்கள் ஷேர் பண்ணலாம்ல வாட்ஸ்அப் குரூப்பில், அப்புறம் உங்கள் இன்ஸ்டாகிராமில், இதுலெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்களேன். நம்ம சேனலை எல்லோரும் பார்க்கட்டும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, அதனால் ஷேர் பண்ணுங்கள். அப்போ எனக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும்ல செய்கிறதுக்கு. உட்காந்து சாப்பாடு, குழம்பு, ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரி நம்ம ஒரு ஹெல்ப்பாக பண்ணலான்னு கூட நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி குரூப்பில், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் வச்சுருப்பீங்க, அதிலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் பார்க்கட்டும். அதே போல் புதுசாக சமையல் கற்றுக்குறாங்க இல்லையா பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்போம், அவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள். அவங்களுக்கு இது ஒரு புது ஐடியாவாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா தான் அவங்களும் பார்ப்பாங்க, நல்லா சமைக்க கற்றுப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த வீடியோவிலேருந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி குரூப்பில், வாட்ஸ்அப்பில் இருக்க உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னடா அக்கா இப்படி ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு பாசத்தில் சொல்கிறேன். அது போல் செஞ்சிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன்.
இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் எந்த அதிகமாக யாரும் இந்த குக்கிங் வீடியோலாம் அதிகமாக யாரும் பார்க்குறதில்ல. அது என்னோட தப்பு தான். ஏன்னா நான் சரியான ரெசிபி போடலை அப்படிங்கிறது எனக்கே நல்லா தெரியும். போடாமல் விட்டுட்டேன். இனிமேல் கரெக்டாக நல்ல சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நான் இனிமேல் செஞ்சு போடுவேன். அதே மாதிரி கமெண்ட்டுக்கும் ரொம்ப நாளாக ரிப்ளைவே பண்ணவே இல்லை. அதையும் இனி பண்ணிடுவேன் ரெகுலராக. சரியா? எல்லோரும் நம்ம சேனலை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அவங்களுக்கு உடனே தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சிட்டு தக்காளி கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சாச்சு. அதோட சக்கையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுலேயே தக்காளியை சேர்த்து கரைச்சிக்கலாம். தக்காளி கரைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நீங்கள் தக்காளியை கரைச்சிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். நம்ம கடைக்கு இப்படி கையில் போட்டு பிசைகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில தக்காளி வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுமே தக்காளியை கரைச்சோம்னாலே கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு அதில் போட்டுட்டு நீங்கள் கரைச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். தக்காளி கரைச்சாச்சு. அப்புறமா நம்ம ரசத்துக்கு தட்டினோம் இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் நம்ம பச்சையாகவே கரைச்சிட்டு ரசத்தில் தாளித்து ஊற்ற போகிறோம். ஒவ்வொரு ரசமும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரே மாதிரி நம்ம ரசம் பண்ண வேணாம். ஆனால் என்னமோ அந்த மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூண்டு மட்டும்தான் நம்ம போடுற ரசத்துக்கு. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேக வச்சு செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பச்சையாக சேர்க்குறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ரசமும் இதெல்லாம் மொத்தமாக அரைச்சி போட்டு ஒரு ரசம் வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னமோ செய்கிற ஃபார்மெட்டெல்லாம் ஒன்று தான், ஆனால் அந்த டேஸ்ட் மட்டும் வேறு கலந்து வச்சாச்சு. அதே போல் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ரசத்துக்கு புளிப்பு வந்து பார்த்துட்டு ஊற்றுங்க. அளவுக்கு அதிகமாக இப்போ இதில் வந்து புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரசம் தாளிக்கிறப்போ அந்த புளிப்பு வந்து சரியாக போயிடும். இதுலேயே புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ரசம் தாளித்து அது பொங்கி வர்றப்போ புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் புளிப்பு வந்து தூக்கலாக இருக்கிற மாதிரியே நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். அதே அளவுக்கு அதிகமாக தண்ணியும் சேர்க்கக்கூடாது. ஊற்றுறப்ப முதல்ல நம்ம டேஸ்ட் பண்ணி பாருங்கள், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரா தண்ணி சேருங்க. அளவுக்கு அதிகமாக புளிப்பு இருந்தால் கூட நம்ம தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். புளிப்பு கம்மியாயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ரசமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. குழம்பை மாற்றி இதில் வச்சுட்டு நம்ம இதில் ரசம் தாளித்து விட்டுறலாம். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு. பார்த்திங்களா? நல்லா எண்ணெயும் தெளிஞ்சு வந்துருச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக கெட்டி சேர்ந்து வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பக்கத்தடுப்பில் மாற்றி சிம்மில் வச்சுடுவோம். அப்போ நல்லா அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்காக மட்டும்தான் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் குக்கரில் பார்த்திங்கன்னா விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. குக்கரும் விசில் வந்துருச்சு. இப்போ குழம்பை வந்து மாற்றி வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். லாஸ்ட்டில் அதில் மல்லித்தலை தூவிக்கலாம். இந்த மல்லித்தலை தூவுறது கூட அது நம்ம விருப்பத்தை பொறுத்து தான். மல்லித்தலை தூவணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாது எந்த குழம்புக்குமே. நமக்கு பொறுக்காமல் ஒரு மணமாக இருக்குமே, ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேர்க்குறோம். அதனால தான். இல்லைன்னா மல்லித்தலை சேர்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அது உங்கள் விருப்பம். வேணும்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம ரசம் தாளிச்சிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இதை குக்கரை இறக்கி வச்சுட்டு குழம்பு அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். பாருங்கள், ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. இப்போ எனக்கு முட்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து நம்ம வீட்டில் எப்போயுமே முட்டை குழம்பு செய்கிறப்போ ஒரு முட்டையை லாஸ்ட்டில் உடச்சி ஊற்றுவேன். ஆனால் நான் இதில் உடச்சி ஊற்றலை. இன்னொரு நாளைக்கு நான் முட்டை குழம்பு பண்ணுறப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி முட்டை வேக வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு முட்டை உடச்சி ஊற்றினோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த முட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு. அதே போல் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு என்னென்னா, இன்ஸ்டன்ட் மசாலாவில் முட்டை குழம்பு செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதில் உங்களுக்கு ஒரு டைம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறேன். நம்ம வீட்டில் இந்த குழம்பை விட இன்ஸ்டன்ட் மசாலாவில் செய்கிறோம் பார்த்தீங்களா முட்டை குழம்பு, அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருமே. ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற மசாலா வந்து யாருக்கு பிடிக்குதோ என்னன்னு தெரியல, ஆனால் பிடிக்காது சிலருக்கு. ஆனால் அந்த குழம்புலையும் முட்டை குழம்பு நம்ம டேஸ்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு இன்னொரு டைம் நான் சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டன்ட் மசாலாவில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ரசத்தை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை.
ரசத்துக்கு தேவையான உப்பு, நம்ம தக்காளி கரைக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு, நான் தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் கலந்து வச்சுருந்தேன், அதனால் இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. உப்பு போட்டதுக்கப்புறம் புளிப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ரசத்தை தாளித்து விட்டாச்சு. நுர கட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா லைட்டாக ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ரசம் வந்து ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளேயே குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துடலாம். குழம்பு வந்து இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. குழம்பு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். அவ்வளோதான், மல்லித்தலை கருவேப்பிலை தூவியாச்சு. முட்டை குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சிடலாம். நம்ம லஞ்சு மெனு கிட்டத்தட்ட முடிய போகிற நேரம் வந்துடுச்சு. ரசம் மட்டும் பொங்கினாலே முடிஞ்சுது. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீம் கூட லைட்டாக ஸ்டீம் இருக்குது, இதை பொங்கி வர வரைக்கும் இருந்தாலே போதும், அதுவும் ஸ்டீம் இறங்கிரும். நம்ம லஞ்ச் மெனு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது ரசம் மட்டும் ரெடி ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். இது வந்து இது பிரேக் டைம் கிடையாது. நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன், வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, கரெக்டாக பள்ளியும் கற்றுது, கரெக்டாக செஞ்சுருங்க. அவ்வளோதான், ரசம் பொங்கி வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஐயோ வரப்போகுது, பொங்குது பாருங்கள், ரசம் பொங்கி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் சாப்பாடும் இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். சூப்பரான முட்டை குழம்பு பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து ரசம். முட்டை குழம்பு, ரசம், சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுவும் இல்லாத இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிடலாம்.